தம்பியோட கல்யாணத்துக்கு வேலைகள் எல்லாம் ரொம்ப வேக வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு. சிந்தாமணியூரில் துணி எடுக்க போய் இன்றைக்கி வாழை மரம் கட்டுற வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி அப்பா வந்திருந்தாங்க. கெடா விருந்துக்காக ஆடு எங்களது காட்டு வழியிலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. அதனால் பக்கத்தில் தோட்டத்தில் நிறைய பேர் ஆடு வச்சுருந்தாங்க. சரி, அவங்களதெல்லாம் எந்த குட்டியெல்லாம் தேரும் தேராதுன்னு பார்த்து சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க குட்டி வச்சுருக்காங்க. அவங்க எங்களதும் பாருங்கள் அப்படின்னாங்க. போய் பார்த்தோம். குட்டியெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால வேண்டான்னு சொல்லிட்டோம். சரி, போகிற வழியில் அப்படியே வாழை மரத்தையெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு தான் தோட்டத்துக்கு வந்துட்டோம். ரெண்டுமே போட்டுக்கலாம். வண்டி வந்ததுன்னா அங்கே இருக்கிறத வெட்டிக்கிட்டு கூட வெட்டிக்கலாம். தாராதான் இருக்குது. அங்கே கூட பெருசு இருக்குதுங்க, வெட்டிக்கலாங்கன்னு இருக்குதுங்க. இன்னும் தார் பெருசா இருக்குது. மரமெல்லாம் எல்லாமே வளர்த்தியா தான் போகும்போது மரம் இது மண்டபத்துக்கே ஆகும். அது மண்டபத்தை அவன் பொறுப்பு. அது பாருங்க, ஒரே ஒரு சீப்பை மட்டும் வெளியே போட்டது கொடையை உடச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பாருங்க, ஒரே சீப்பு தான் இருக்குதுங்க, கொடையை உடச்சிட்டு போயிட்டாங்க. ரோட் சைடு அப்படிங்கிறதுனால டக்குன்னு எந்த காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் பொறிச்சிட்டு போயிடுறாங்க. வாழை போட காய் திறனங்காட்டியே உடச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் அந்த மரம் வளர்ந்ததே வேஸ்ட்டு. பெருசா இருந்தா அதுக்கு தான் கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் வெட்டிக்கலாம். வண்டி எடுத்துக்கிட்டு வந்தா பார்த்து வெட்டி விட்டுறாங்க. அங்கே இங்கே மேட்டுக்காட்டில் ஒரு 2 மரத்தை ஃபைனல் பண்ணிக்கிட்டோம். இது ஓகேன்னு. சரி, பொண்ணு வீட்டுக்கும் இங்கேயே எடுத்துக்கலாங்கிறதுக்காக கீழே தோட்டத்துக்கு போயிருந்தோம். சரி, அங்கே 2 ஜோடி மரமாக பார்த்து பிடிச்சிக்கலான்னு சொல்லி தான் இங்கே தோட்டத்துக்கு பார்த்துருந்தோம். இங்குமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு மரமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ கல்யாண மண்டபத்துக்கு நம்ம மரம் கொண்டு போக தேவையில்லை. அதெல்லாம் பந்தல் பேசி விடுறவங்ககிட்டே பேசி விட்டாச்சு. நம்ம வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் மட்டும் மரம் கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா போதும். இந்த கொழுமிச்ச மரத்தில் அவ்வளோ கொழுமிச்சக்காய் இருந்தது. முன்னாடி நாள் தான் தேங்காய் வெட்ட வந்தாங்க. அவங்க ஃபுல்லாக திரண்ட காயெல்லாம் அவங்களும் கேட்காமையே பொறிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியே நம்மளதும் ஆடலாக இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த குட்டியெல்லாம் தேரும் அப்படிங்கிற மாதிரி இதுலேயுமே பார்த்து ஒரு 2 குட்டியை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 நாள் கழித்து ஈரோட்டுக்கு போகிற ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக சாரீ எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த சாரியோட அவுட்லுக் கொண்டு வரதே ப்ளவுஸ் தான். ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய கல்யாணத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டு பக்கத்துலேயே தைக்கிற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கொஞ்சம் எக்ஸஸாக அமௌண்ட்டு போய் ப்ளவுஸு ஃபிட்டு எனக்கு கரெக்டாக வரல. அதனால தான் இந்த தடவை நல்ல டிசைனராக பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரோட்டில் ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்துருந்தேன். நான் எங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஈரோட்டில் இன்பா டிசைனர் அப்படிங்கிற ஒரு டிசைனர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சூப்பராக ஆரி ஒர்க் போடுவாங்க. பட் அவங்க ஸ்டிச் பண்ண மாட்டாங்க, ஆரி ஒர்க் மட்டும்தான். சரி, இதுக்காக நம்ம ஒரு தனியாக ஒரு டைலரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். எனக்கு ரேட்டெல்லாம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. கொஞ்சம் எனக்கு எக்ஸஸாலாம் தெரியலை. பட் என்னென்னா, நான் கேட்ட டைமுக்கு அது டெலிவரி ஆகலை. எனக்கு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஈரோடுங்கிறது நான் ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் போட்டு நான் போகணும். அது 2 டைம் போயிட்டு வந்ததுனால எனக்கு அதுவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேயே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ணினா தான் நம்ம அம்மா வீட்டுக்கு போக முடியும். நான்லாம் கொஞ்சம் மறதியான ஆள். அடிக்கடி எதையாவது மறந்துடுவேன். பார்த்து ஒன்றுனா கரெக்டாக என்னோடதும் யாஷிகோட திங்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணியிருந்தேன். ராஜேஷ் நீ என்னோட திங்ஸ் எதையுமே நீ எடுத்துகிட்டு போக வேண்டாம், நானே என்னோடது எடுத்துக்கிறேன், நீ உன்னோடது மட்டும் எடுத்துகிட்டு நீ முன்னாடி கிளம்பு, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால என்னோடதும் யாஷிக்து மட்டுமே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன பொருளை அப்பப்போ வாங்கி
வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். சரி எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம அங்கே போய் எடுத்துக்கலான்னு தான் கிடைக்கிறதையெல்லாம் தூக்கி பேக்கில் போட்டு அன்றைக்கி பேக் பண்ணி கிளம்பிட்டோம். புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனேயுமே வந்து மலைக்கு போயிட்டு வரணும்னு ஒரு வேண்டுதல் இருந்ததுங்க. அதனால அன்னைக்கு மலைக்கு போயிருந்தோம். சரி பஸ்ஸில் தான் மலை பஸ்ஸில் தான் போகலான்னு பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும், நாங்கள் தேர்முட்டிக்கிட்ட பஸ் நிற்கும். நாங்களும் 2 இடத்துலையும் மாறி மாறி பார்த்தோம், பஸ்ஸே எங்களுக்கு கிடைக்கல. சரி ஓகே நம்ம கார்லேயே போயிடலான்னு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். பெருசாக கூட்டம்லாம் இல்லை, அதனால் வந்து சாமி தரிசனம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. திருச்செங்கோட்டு மலையில் இப்படி வந்து அந்த மலை இடுக்கிலெல்லாம் தண்ணி ஊற்றுறது இதான் நான் ஃபஸ்ட் டைம், இத்தனை வருஷத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ தண்ணி வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் திருச்செங்கோட்டு சைடாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் இந்த காலையில் நேரம்லாம் போனீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறது கிட்ட நின்று பார்க்குறதுக்கு. பெட்டர் நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா அங்கங்கே நின்று நல்லா வியூவெல்லாம் பார்த்துட்டே வரலாம். கார் மலை பஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் நிற்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. மலையிலேருந்து கீழே வரும்போது அப்படியே தம்பியை வர சொல்லி அப்படியே திங்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ராஜேஷ் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாரு. பட்டாசு கடையாக பார்க்கவும் யாஷிக்கெல்லாம் இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சுக்கிச்சு. பட்டாசுன்னு கேட்டதுனால அவனுக்கு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்களுடைய ஸ்பெஷல் தீபாவளி அப்படின்னா 500 ரூபிக்கு எங்கள் அப்பா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி 500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினோம் அப்படின்னா அது உண்மையாக ஒரு 10 வெடி கூட வரதில்லை. விலைவாசி எந்த அளவுக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கும் போதே உண்மையாக அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஆசாசையாக எல்லாரும் ஊருக்கு வந்திருப்பீங்க. தீபாவளியை ரொம்ப சேஃபாக பார்த்து கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேங்க. நான் சொல்கிறேன் ஹாப்பி தீபாவளி. ஒரு நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.